கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு டெஸ்க்டாப்பை அசம்பிள் பண்ணேன். ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் தான் அசம்பிள் பண்ணேன். ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் தான் அவனுக்கு பெருசாக இல்லை. ஒரு i5 ப்ராசர் தேர்ட் ஜென்ரேஷனு, 512 GB SSD, ஒரு 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு, 8 GB ரேம் வச்சு போட்டேன். சரி, ஓகே. இப்போ எப்படி இந்த பிசி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்றத ஒரு டைம் லேப்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்காக அதை ஸ்லோ பண்ணி பிரேக் டவுன் பண்ணி என்னென்னலாம் போட்டு அசம்பிள் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன்ஸை நான் கொடுக்குறேன். அந்த கான்ஃபிகரேஷன்ஸுக்கு நீங்கள் என்ன பட்ஜெட் வந்துச்சுன்றதையும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் அதை ப்ரொக்யூர் பண்ணி நீங்களே கூட இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினச்சாலும் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பார்ப்போம் பாருங்கள். கிட்ட 2009 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். 2004 ஆரம்பிச்சு 9 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பெருசாக பண்ணல. ஏதாவது ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். 2004 ஹெச்ஏல நான் பண்ணிசாக இருந்தப்போ என்னெல்லாம் போதோ அதெல்லாம் எடுத்து QA டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால எடுத்து அதே கான்ஃபிகரேஷனை போட்டு டெஸ்ட் பண்ணி எத்தனை போனாலும் அது லாட்லேருந்து ஒன்று எடுத்து அதே கான்ஃபிகரேஷனை போட்டு டெஸ்ட் பண்ணி ப்ராப்ளம்லாம் வச்சு டெம்பரேச்சர்லாம் பார்க்க நிறையா பண்ணிட்டு இருந்தேன் டெஸ்டிங்கில். ஸோ இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அப்போ தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அசம்பிளி பண்ணியிருக்கேன் டிப்ளமா படிக்கும்போது. அப்போ பார்த்தோன்னா ஒரு சில பார்ட்ஸை வாங்குவேன், கனெக்ட் பண்ணுவேன், இது தெரியும். ஏன்னா எனக்கு பெருசாக கான்ஃபிகரேஷன் அந்த டைமில் எதுவும் தெரியாது. ஒரு 2002 to 2004 லெவலில் பெருசாக கான்ஃபிகரேஷன் தெரியாது. யாராவது சொல்லுவாங்க, அந்த கான்ஃபிகரேஷன் போய் வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணி கொடுப்பேன். தவிர எனக்கு அந்த கான்ஃபிகரேஷன் எது போட்டால் பெட்டராக இருக்கும், அந்த கிளாக் ஸ்பீடு அது இது ஒன்றுமே தெரியாது, பிளாங்காக இருக்கும். ஆனால் யாராவது கொடுத்தாங்கன்னா, இப்போ யாராவது கடைக்கில் வேலை செய்யும் போது அவங்க சொன்னாங்கன்னா அதை போய் செஞ்சு கொடுக்குறதோ சரி. அந்த 2004 அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். 2009 ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்காக அவர் கேட்டாருன்ட்டு ஒரு பிசி ரெடி பண்ணி கொடுத்தேன், டெஸ்க்டாப். அது பண்ணும்போது தான் நான் பார்த்தேன், யூஐயில் பெருசாக இந்த சேஞ்சஸும் அதிகமாக நான் நோட்டீஸ் பண்ணலை. ஆனால் அந்த ஸ்டோரேஜில் அப்புறம் ஃபைல் சிஸ்டமில் பூட்டபிள் ஆப்ஷன்ஸு ஃபஸ்ட்டு நாங்கள் போடும்போதெல்லாம் சிடி போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூஎஸ்பி வந்தது. ஆனால் அந்த யூஎஸ்பி அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் நான் யூஎஸ்பியில் 2-3 தடவை பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பண்ணதில் யூஎஸ்பியில் போட்டு பண்ணேன். கிட்டத்தட்ட 14 வருஷத்தில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மாறி இருக்கு, நிறைய விஷயங்கள் மாறல. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதில் எனக்கு புதுசாக தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, விண்டோஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா லாகின் பண்ணும்போது லோக்கலாகவே நம்ம ஒரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணாது. ஆனால் இதில் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக தேவை. எப்படி ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணால் ஜிமெயிலோடது கேட்குதோ அது மாதிரி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் பண்ணுறதை பார்த்தேன். அப்புறம் இந்த ஒன் டிரைவ் பெரிய தொல்லையாக இருக்குது. அந்த ஒன் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணாலும் அதுதான் சிங்க் ஆகணுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு கிடையாது. நமக்கு தேவைன்னா தான் நம்ம சிங்க் பண்ணணும், அனாவசியமாக அதை சிங்க் பண்ணுறது. அப்புறம் அந்த விண்டோஸ் 11 போட்டேன்னா, விண்டோஸ் 11 போட்டதில் பார்த்தோன்னா எல்லா பிசிலையும் அந்த விண்டோஸ் 11 போட முடியாது. ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு இருக்குது. ஸோ இப்போ இந்த விண்டோஸ் 11 பார்த்தோன்னா கோபைலட்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. நான் தனியாக அதுக்காக வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு உள்ளே போகிறதுல தான் நிறையா வச்சுருக்காங்க. அவனோட விஷயங்களை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பழைய விண்டோஸ் எக்ஸ்பியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஸ்டாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 10 இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. இந்த 11லேருந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அப்டேட் கொடுங்க எனக்கு கமெண்ட்ஸில்.